நாங்கெல்லாம் வந்து ஆடிஷன் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சீரியல் ஆர்டிஸ்ட் தானே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேட்டகரிஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த கேட்டகரிஸ் கீழே இருக்கிற கேரக்டர்ஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களோட உடல் எடை எவ்வளவு, நீங்க ஏன் வந்து இந்த மாதிரி துணிகள் போட்டு வரீங்க, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பேச சொல்லும்போது நம்ம கிட்ட ஏதாவது எக்கு தப்பா கேட்டு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு. இன்னைய காலகட்டத்தில் வந்து ஒரு சினிமாவை எடுக்கணுங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க். அதை விட அதை வந்து வெளியில வரணும், ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய டாஸ்க்கு. எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இந்த நெல்லை பாய்ஸ் வந்து பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைய காலகட்டத்தில் என்னென்னலாம் டெக்னாலஜிஸ் இருக்கோ அந்த டெக்னாலஜிஸோட ரிலீஸ் பண்ண இருக்காங்க. உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமாக பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2 சாங்ஸ் பார்க்கும்போதே எனக்கு செமையா இருந்துச்சு. சூப்பராக வந்திருக்கு படம் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம். இவ்வளோ போராட்டத்தை தாண்டி இந்த படத்தை வெற்றிகரமாக வெளியில கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற எங்களோட ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து வெளியில வந்து மக்கள் பார்த்தா தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ அப்படிங்கிறதுனால, எந்த ஒரு டைரக்டருமே வந்துட்டு ஒரு கதை ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு போகும்போது அந்த கதையை வந்துட்டு ஒரு காம்ப்ரமைசேஷன் இல்லாம அவங்க எடுத்துட்டு போன கதையை அப்படியே வெளியில விடுறாங்க அப்படிங்கும்போது தான் அந்த டைரக்டருக்கு வெற்றின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து கமல்ஜி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இன்னொரு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நான் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு நான் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். நான் நிறைய படத்துக்கு ஆடிஷன்ஸ்க்கு போயிருக்கேன். அப்போ என்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, ராஜா சார் வந்து ஃபர்ஸ்டே சொன்னாங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து நீங்க ஹேமாவை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கெல்லாம் வந்து ஆடிஷன் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சீரியல் ஆர்டிஸ்ட் தானே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேட்டகரிஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த கேட்டகரிஸ் கீழே இருக்கிற கேரக்டர்ஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. எனக்கு அந்த ஒரு மனத்தோய்வுனால நான் வந்து படமே நடிக்கக்கூடாது இனிமே அப்படின்ற ஒரு 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 தாட்டுக்கு வந்து சரி சீரியல் எனக்கு போதும், இதுலேயே நான் குயினா இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டேன்னு தான் சொல்லணும். நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சீரியல்ல நடிக்கிற ஆர்டிஸ்ட்டுமே நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் படம் ஆர்டிஸ்ட் சீரியல் ஆர்டிஸ்ட்னு கிடையாது, எல்லாமே ஒரே ஆர்டிஸ்ட்னு தான் நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு சீரியல்ல நடிக்கிறவங்களையும் படத்துக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த நேரத்தில். அண்ட் இங்கே இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இங்கே நான் வரும்போது கொஞ்சம் பயத்தோட தான் வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழாவில் கண்ணப்பின்னான்னு ஏதாவது கொஷின் கேட்டு வச்சிடுறாங்க. உங்களோட உடல் எடை எவ்வளவு, நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி துணிகள் போட்டு வரீங்க, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பேச சொல்லும்போது நம்ம கிட்ட ஏதாவது எக்கு தப்பா கேட்டு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு. ஏன்னா இந்த ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே நாங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒன்னோடு ஒன்று தொடர்புல இருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க இல்லாம நாங்க இல்லை, நாங்க இல்லாம நீங்க இல்லை.